அன்னா, இறைவேண்டலின் முன்மாதிரி. இறைவனின் செல்லப்பிள்ளைகளே, இன்று நாம் விவிலியத்தில் இறைவேண்டல் வாழ்விற்கு முன்மாதிரியும் வாக்குறுதிகளுக்கு ஏற்ப வாழ்ந்தவருமான அன்னாவை பற்றி பார்க்கலாமா? எல்கானா அன்னா. கானான் தேசத்தில் எப்ராயிம் என்னும் மலைகள் சூழ்ந்த நாடு இருந்தது. அதன் முக்கிய நகரமாக ராமா விளங்கி வந்தது. அதில் விண்ணக தந்தையாகிய கடவுளுக்கு பணிந்து வாழ்ந்து வந்த இஸ்ரேலர் ஒருவர் இருந்தார். அவரது பெயர் எல்கானா. இஸ்ரேல் மக்களில் எப்ராயிம் என்னும் குலத்திலிருந்து வந்தவர். அவருக்கு அன்னா, பெனியன்னா என 2 மனைவியர் இருந்தனர். பெனியன்னாவுக்கு பிள்ளைகள் இருந்தனர். ஆனால் அன்னாவுக்கோ பிள்ளைகள் இல்லை. இதனால் பெனியன்னா மிகவும் கர்வம் கொண்டவளாக அன்னாவை மலடி என்று தூற்ற ஆரம்பித்தாள். இதனால் அன்னா மிகவும் துயருற்று வந்தாள். கணவன் எல்கானா அன்னாவுக்கு ஆறுதல் சொல்லி வந்தார். கடவுள் காட்டிய கருணை. கடவுள் மீது மிகுந்த பக்தியும் பணிவும் கொண்டிருந்த எல்கானா பிள்ளையின்றி வாடி வந்த தன் மனைவி அன்னாவை கண்டு வருந்தினார். அவளை அழைத்து கொண்டு ஆண்டுதோறும் தனது சொந்த ஊரான ராமாவிலிருந்து கிளம்பி கடவுளை தொழுது கொள்ள சீலோவுக்கு போக ஆரம்பித்தார். அங்கே அவர் கடவுளை வணங்கி அவருக்கு பலிகளும் செலுத்தி திரும்பினர். இம்முறை சீலோவுக்கு சென்று பலி செலுத்திய பின் கடவுளிடம் கைகளை ஏந்தி அன்னா இறைஞ்சி நின்றாள். அன்னா மனம் கசிந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது. படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்புக்கொடுப்பேன். அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடிக் கொண்டிருந்த போது குரு ஏலி அவருடைய வாய் அசைவை கவனித்து அன்னாவை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் இருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்ப துயரங்களில் மிகுதியால் நான் இதுவரை பேசிக் கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏலி, மன நிறைவோடு செல், இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உமது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். இதன் பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை. சாமுவேலின் பிறப்பு. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டுவிட்டு திரும்பி சென்று ராமாவில் இருந்து தங்கள் இல்லம் அடைந்தனர். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். அன்னா தன் கணவரை பார்த்து, சாமுவேல் தாய்ப்பாலை மறந்ததுமே ஆண்டவரின் இல்லத்திற்கு கடவுளுக்கு சேவை செய்ய அவனை கொண்டு போய் விட்டுவிடலாமா என்று கேட்டாள். அதற்கு கணவர், கடவுளுக்கு நீ வாக்களித்தபடியே செய் என்றார். எனவே சாமுவேலை அழைத்து கொண்டு அவர்கள் சீலோமுக்கு சென்றார்கள். அங்கே ஆண்டவரின் இல்லத்தில் குருவாக இருந்த ஏலியை பெற்றோர் சந்தித்தனர். என் தலைவரே, உம்மீது ஆணை. என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன்.
என்று சாமுவேலை அர்ப்பணித்தாள். அன்னாவின் வாழ்விலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன பிள்ளைகளே? தமக்கு உண்மையாய் இருப்போரின் இழிநிலையை இறைவன் கண்ணோக்கி பார்ப்பார். அவர்கள் வேண்டுதலை கேட்பார். நாமும் நம் வேண்டுதலை கேட்ட இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாய்